பெப்பர் ரைஸ் பார்க்க போகிறோம். பெப்பர் ரைஸ்க்கு ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, சீரகம் 2 எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து 2 ஸ்பூன் எடுத்தால் சீரகம் 1 ஸ்பூன் எடுக்கணும். சீரகம் இல்லாமல் கூட செய்வாங்க. ஆனால் நீங்கள் மிளகு சீரகம் 2மே சேர்த்து இது செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு நெய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். இது மட்டும்தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து இது பச்சையாகவே இந்த மிளகும் சீரகத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிளகும் சீரகத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. வானலில் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் செஞ்சால் தான் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிளகு சாதம் பொறுத்த வரைக்கும் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை டைரெக்டாக இந்த நெய்யிலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக அது நம்ம நெய்யில் வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டால் நம்ம மிளகு பொடி எல்லாம் சேர்ந்து ரைஸை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு மட்டும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ரைஸ் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஊறிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த நெய் வாசனையோட.